பிக் பாஸ்ல வந்து சௌந்தர்யா பிடிக்கும். அவங்க நல்ல கண்டஸ்டன்ட் தான். பட் கொஞ்சம் ஓவரா பண்ணுவாங்க. அவள் தான் சௌந்தர்யா வந்து நல்ல கண்டஸ்டன்ட். ராணவ் கூட பிடிக்கும். ராணவ் நல்ல கண்டஸ்டன்ட். பட் அவங்க நல்லா விளையாடுறாங்க. இன்னும் நல்லா விளையாடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தீபக் அண்ணா நல்லா பண்றாங்க அப்படின்ற மாதிரி பர்சனலா எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. பெட்டரா டிக்னிஃபைடா ஆடுறது பவித்ரா அண்ட் தீபக் அவங்க நல்லா விளையாடுறாங்க. அண்ட் ராணவ் அவரு கூட கொஞ்சம் பெட்டரா தான் பண்றாரோன்னு தோணுது. இப்போ டிசர்விங்னு சொன்னா முத்துக்குமரன், மஞ்சரி, தீபக் அண்ட் தென் ஜாக். இவங்க 4 பேர் ஆக்சுவலி பெட்டராக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க கம்பேரிட்டிவ்லி டு அதர்ஸ். அண்ட் ஆல்சோ அவங்க ரொம்ப ஜென்யூனாகவும் இருக்காங்க. ஓகே, எனக்கு பிடிச்சது தீபக்மா, தீபக் விஷால். அவங்க 2 பேரும் ரொம்ப டேலண்டா நல்லா ஆடுறாங்க பிக் பாஸ். தீபக் வந்து நேர்மையா ஆடுறாரு ஆட்டத்துல. எனக்கு முத்துக்குமரன் அண்ணா தான் பிடிக்கும். அவர் ஜாஸ்தி காமெடி சொல்லுவாங்க. ஜாக்லின் அவங்க வந்து கான்ஃபிடன்ஸ் ஆடுறாங்க. எனக்கு முத்துக்குமரன் பிடிக்கும். ஏன்னா ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளமா அது ஒரு பாயிண்ட் ஸ்ட்ராங்கா வச்சு பேசுறாரு. அதனால எனக்கு முத்துக்குமரன் பிடிக்கும்மா. அவரோட ஸ்பீச்சு, அவர் நேர்மையாக விளையாடுவார். அவர் ஸ்பீச் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் இருந்து எனக்கு அவரை பிடிக்கும். நல்லா ஒரு பொறுமையாக எல்லாருக்குமே சொல்லி கொடுத்து அந்த மாதிரிலாம் விளையாடுறாரு. எனக்கு அதெல்லாம் பிடிக்கும். இந்த மாதிரி விளையாடணும் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாரு. கோவப்படக்கூடாது நம்ம அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. டக்குன்னு கோவப்பட மாட்டார். நிதானமாக முடிவெடுப்பார். அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் முத்துக்குமரன்ட்ட. தீபக்கும் ஓரளவு, தீபக்கும் நல்லா பண்ணுவார். தீபக் அண்ணா நல்லா விளையாடுறாங்க. என்ன குவாலிட்டி அவருக்கு? அந்த அண்ணா வந்துட்டு லைக் ஹவுஸை மெயின்டைன் பண்ணுற விதமாக இருக்கட்டும், வித் அதர் கோ கண்டஸ்டன்ஸ் கூட அவங்க எப்படி இருக்கிறாங்கன்ற விதமாக இருக்கட்டும், எல்லாமே ஹி ரியல்லி ஹோல்ஸ் இன் அ குட் வே. அதனால ஜெஃப்ரி. எதனால? ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா விளாட்றாங்க, பார்த்தா நல்லா இருக்காங்க, ஒல்லியா சினிமா எல்லாம் சூப்பராக விளாட்றாங்க. அதனால தான் எனக்கு பிடிச்சிக்குது. அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணாங்க. முத்துக்குமரவேல் பிடிக்கும். அவர் ரொம்ப போல்டாக இருக்கார், ஹானஸ்டாக இருக்கிறாரு அவர் கரெக்டாக. ஸோ அதனால் அவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து விஷால் அண்ணா ரொம்ப பிடிக்கும். நல்லா டான்ஸ் ஆடுவார். எனக்கு முத்துக்குமரனை பிடிக்கும். அவன் அந்த தமிழில் பேசுறது, அவன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது கேம்ஸை பற்றி, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முத்துக்குமரன் தான் சொல்றாரு. முத்துக்குமரன் வந்து விளையாட்டில் ரொம்ப நேர்மையாக விளையாடுவாப்புல. எதுனாலும் தப்பா மரணி போய் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்புல. அதனால முத்துக்குமரன் ரொம்ப பிடிக்கும். ஜெஃப்ரி அவர் நல்லா கேம் விளாட்றாரு, கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியோடு எடுத்து விளாட்றாரு. அவர் வின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. டைட்டில் அவர் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். தீபக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேராக விளையாடுற மாதிரி தோணுது. ஆனால் தீபக் முத்துக்குமரன் ஸ்ட்ராட்டஜிக்ஸு அப்புறம் டெக்னிக்ஸ் படி அவர் நல்லாவே விளையாடுறாரு. ஸோ அவர் தான் வந்து கண்டிப்பாக பிக் பாஸ் ஜெயிப்பார். முத்துக்குமரன் நல்லா பண்ணுறான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மஞ்சரியும் நல்லா பண்ணுறான்னு நினைக்கிறேன். 2 பேரும் பண்ணுறது முக்கியமான காரணம்னா அந்த தமிழ் நல்லா சிறப்பாக பேசுகிறாங்க. ஸோ அதுவே புதுசாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த கண்டஸ்டன்ட்லேயே எங்கேயுமே அந்த தமிழ் சிறப்பாக பேசினாலே ரொம்ப தெளிவாக இருப்பாங்கன்னு தெரியுது. அவங்க ஜெயிப்பாங்கன்றது எனக்கு தோணுது. மஞ்சரி நல்லா விளையாடுறாங்க. அப்புறம் முத்துக்குமரனும் ஜென்யூனா விளையாடுறாங்க. இவங்க 2 பேர்ல வாய்ப்பு இருக்கு. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வரதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. சௌந்தர்யா தான் ஜெயிப்பாங்க. ராணவ் தான் ஜெயிப்பாரு. ரஞ்சித் சாருக்கு வரையும் புரிஞ்சுது, அவர் வெளியே போயிட்டார்ல இப்ப, அதனால ஜாக்லின் வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. நான் பார்த்த வரைக்கும் வந்து ஜெஃப்ரி வந்து நல்லா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் ஜெஃப்ரி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வின் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து அவர் ஸோ கீழே இருந்து வந்துட்டு இருக்காருல்ல. ஸோ அவர் வின் பண்ணார்னா இன்னமும் அவருக்கு வந்து கொஞ்சம் பப்ளிசிட்டி கிடைக்கிறதுனால அவர் ஃபியூச்சரும் பிரைட்டாக இருக்கும். ஸோ அதனால என் கருத்து அதுதான். விளையாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தீபக் சார் நல்லா விளையாடுறாரு. அதுக்கப்புறம் மஞ்சுரி மேம் நல்லா விளையாடுறாங்க. முத்துக்குமரனும் நல்லா தான் விளையாடுறாங்க.
ஜாக்லின் ஜாக்லின்